வெல்கம் டு ப்ராஃபிட் பண்ற சேனல். இன்னைக்கு டேட் 9ஆம் தேதி மே மாசம் ஃப்ரைடே. நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 8 நாளைக்கு லைவ் மார்க்கெட் ட்ரெய்னிங் வந்து ஃப்ரீயா புரொவைட் பண்றதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? மார்க்கெட் ஃப்ளோ, ஆர்டர் ஃப்ளோவ எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம லைவ் செஷன்ல என்ன பண்ணியிருந்தோம், ஒரு செல் என்ட்ரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த செல் என்ட்ரிய எத பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்றது என்ன பண்ண போறேன், இந்த ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யார் யாரெல்லாம் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து நம்ம ரெக்கார்டட் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் லிங்க் வந்து நான் குடுத்திருப்பேன். அதாவது 8 நாளைக்கான 8 டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து தனித்தனியா கிடைக்கும். அதாவது டே 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட். டே 2 38% டிஸ்கவுண்ட். இன்னைக்கு டே 3 வந்து பார்த்தீங்கன்னா, 35% டிஸ்கவுண்ட்ல வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் புரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 5 நாளைக்கான லைவ் செஷன் இருக்கு. அந்த 5 செஷனுமே நீங்க என்ன பண்ணுங்க, கடைசியா நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதேபோல அந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணலாம், அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஹெவியா இருக்கும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கூட டிஸ்கவுண்ட் லிங்க் வந்து நான் புரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, டெலிகிராம் குரூப்ல. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பார்ட்க்குள்ள வந்துரலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, நேத்து அந்த இந்தியா, பாகிஸ்தான் அந்த வார் எஸ்கலேஷன் வந்து மார்க்கெட் வந்து பெரிய கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆச்சு சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, பொறுமையா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு இன்டர்டேல இந்த மாரி மூவ்மெண்ட் குடுக்குன்றத பொறுத்து நம்ம என்ட்ரி போலான்ற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடி மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் கேண்ட்லே வந்து ஹெவியா அப் ட்ரெண்ட்ல வந்து போக ஆரம்பிச்சு. மோர் தென் வந்து 200 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் கேண்ட்லயே வந்து மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. ஸோ நம்ம அதோட வால்யூம் பாருங்க 1.38 மில்லியன் ஹெவி வால்யூம். அந்த கேண்டலோட டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா, 335K. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ வீடியோக்காக லாட் சைஸா மாத்திக்கிறேன் சரிங்களா? செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஆர்டர் ஃப்ளோல ஃபார்மட் வால்யூம் மாத்திக்கிறேன். லாட் சைஸ ஆட்டோ மோட்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 470 லாட் வந்து என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஹெவியா வந்து நெட் பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதோட ப்ரீ மார்க்கெட்ல ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.25 மில்லியன் அவ்ளோ குவான்டிட்டி என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல இருந்து ஓல்ட் ஆர்டர் வந்து குளோசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மூவ்மெண்ட்ட வச்சு நீங்க பார்க்குறப்ப, இந்த டாப் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? இத வச்சு பார்க்குறப்ப, இது வந்து உங்களுக்கு என்ன கேண்டில் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ லாங் பில்டப் ஃபார்ம் ஆச்சுன உடனே நம்ம என்ன பண்ணணும், உடனே போயிட்டு ட்ரேடிங்லாம் வந்து பண்ணக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும், கன்டினியூஸா வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அப்டின்னா அந்த ரெசிஸ்டன்ட்ல வந்து செல்லர் வந்து உள்ள வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பையிங் வந்தாலுமே ட்ரேட் பண்ணாம பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேண்டிலும் கிட்டத்தட்ட 2080 குவான்டிட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அதாவது 2080 லாட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நெட்டா வந்து பையர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதோட ஓஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஓஐ. அதாவது நல்ல ஒரு லாங் பில்டப்ல தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, இந்த ஒரு கேண்டிலுமே வந்து ஃபார்ம் ஆச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்களேன், 3 கேண்டில்ல உங்களுக்கு ஷார்ட் பில்டப் வந்து ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 387 லாட் என்ன பண்றாங்க, உங்களுக்கு நெட்டா செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. அவ்ளோ செல்லர்ஸ் வந்துமே, ஏன் வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்டா போய் இங்க திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெவி வால்யூம் வந்து வந்திருக்கு. இத நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஆர்டர் ஃப்ளோ ஜோன வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். ஏன்னா, அதுதான் நம்மளோட ரெ ரெ ரெசிஸ்டன்ட் ஏரியாவா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஏன்னா ஹெவி வால்யூம் 2 பக்கமும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோன் 2900 குவாலிட்டி ஒண்ணு, 481 லாட் ஒண்ணு ஓகேவா? ஸோ இது 2மே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜோன் ஹெவி வால்யூம் வந்து என்ன பண்ணிருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோன்ல வந்து போட்டுருக்கும். எல்லாமே வந்து டவுன் சைட்ல வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இது ஒவ்வொன்னுமே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இன்னைக்கு ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இனிஷியலா கீழ போயிட்டு, நேரா வந்து மேல போனான். ஓகே. மேல போயிட்டு எக்ஸாக்ட்டா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ட் என்ன பண்றான் பாருங்க உங்களுக்கு. 371 லிமிட் செல் ஆர்டர் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்றான். பிளேஸ் பண்ணிட்டு ஷார்ட் பில்டப்பாவும் நமக்கு என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே, இந்த இடத்துல இன்னும் செல்லர்ஸ் தான் பிரைஸ் வந்து டிஃபைன் பண்றான்னு வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே, எடுத்தோனே இந்த மாரி ஒரே ஒரு கனல் வந்தோனேலாம் போயிட்டு ட்ரேட் அண்ட் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து ஒரு பையிங் உள்ள வந்துட்டு, இந்த ஜோன இன்ட்ராடேலயே வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நேத்து வந்த பிரைஸ் ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணியாச்சு. அகைன் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் நமக்கு, இந்த ஜோன வந்து டிஃபைன் பண்ணணும். அதே போல மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன டிஃபைன் பண்ணது மட்டும் இல்லாம, நெகட்டிவ் கேண்டலாவும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அப் கேண்டல் பாருங்க. இவனும் நம்ம என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு, ஷார்ட் பில்டப்பா வந்து போட்டிருக்கான். இவன் ஒரு ஷார்ட் பில்டப், இவன் ஒரு ஷார்ட் பில்டப். அண்ட் முக்கியமா இங்க ஒரு லாங் பில்டப் வந்து பெருசா வந்தான் பார்த்தீங்களா? அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல, ஃபெயில் ஆயிருக்கான். இந்த ஒரு கேண்டல் இந்த பையிங் கேண்டலுக்கு கீழ குளோசிங் வச்சிருக்கு. அத ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் கேண்டல் என்ன பண்றான் உங்களுக்கு, ஷார்ட் பில்டப்பயே வந்து போட்டான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கீ பாயிண்ட். அதாவது ஸ் ஹெவி பையருக்கு கீழ என்ன பண்றான் செல்லரு, மார்க்கெட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்க்கு எப்படி போனோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல வந்து ஹெவி வால்யூம் வர ஆரம்பிச்சான் பார்த்தீங்களா? அந்த லோவ வந்து மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ, அப்ப நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஒரு கேண்டில் வந்து நமக்கு இவனுமே ஒரு ஷார்ட் பில்டர். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும், இத வந்து ஒரு சப்போர்ட் லைனா மார்க் பண்ணிப்போம். அந்த சப்போர்ட்ட உடைக்கும்போது நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ஷார்ட் பில்டப் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சப்போர்ட்ல ஷார்ட் பில்டப் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? இனிஷியேட் பண்றான்னு அர்த்தம் ஒரு ட்ரெண்ட. அதுக்கப்புறம் பையர் என்ன பண்றான், ஒரு 2 முயற்சி பண்றான். திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, கன்டினியூஸா அங்க இருந்து
ஃபால் ஆயிட்டு கீழ வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெவி ஃபால். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல நீங்க இந்த லோ நீங்க மார்க் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 105 பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஒரு செல் என்ட்ரி நமக்கு வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ நாங்க சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 24,100 புட் ஆப்ஷன் சரிங்களா? அந்த சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சார்ட்ல நான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன் சரிங்களா? ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்ம எங்க என்ட்ரி போனோம்னு பார்த்தோம்னா, இந்த இடங்க. ஸோ 286 இன்னும் கொஞ்சம் தள்ளி மேல எக்ஸாக்ட்டா இந்த இடம். அதாவது எதுக்காக இந்த ஒரு பிரைஸ் நான் ஜோன் மார்க் பண்றேன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹைய வந்து மார்க்கெட் கீழ இறங்கிட்டு மேல போனான் இல்லையா? உடைக்கும்போது நமக்கு வந்து ட்ரேட் என்ட்ரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்டா இந்த கடைய தான் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் என்ட்ரின்றது நம்ம இனிஷியேட் பண்ணா கிட்ட அரவுண்ட் வந்து ஒரு 9:34 35 இருக்கும். அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து என்ட்ரி குடுத்தா, ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட் ட்ரேட். அதாவது ஸ்டாப் லாஸும் பெருசா இருக்கும், டார்கெட்டும் பெருசா இருக்கும். அந்த மாரி ஒரு டே இன்னைக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா இந்த ஒரு ஹைய பிரேக் பண்ணும்போது ட்ரேட் என்ட்ரி. இந்த ஒரு விக் இருக்கு இல்லையா கேண்டில். அந்த விக்கோட லோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? மொத்தமா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு 50 பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும். அப்போ டார்கெட் என்ன பண்ணணும், சேம் 50 பாயிண்ட் 1:1. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நான் இனிஷியலா புதுசா வரவங்களுக்கு 1:1 தான் சொல்லிக் குடுப்பேன். சரிங்களா? ஸோ அது எப்படி மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இனிஷியலா நம்ம என்ட்ரி போனதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இந்த ஃபால் தெரியுங்களா? ஒரு 30 பாயிண்ட் ஃபால் வந்துச்சு. ஆனா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? 50 பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கு. 30 பாயிண்ட் ஃபால் வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, கன்டினியூஸா மேல போயிட்டு நம்மளோட அந்த 50 பாயிண்ட் டார்கெட் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிருச்சு. சரிங்களா? அத தாண்டி கொஞ்ச தூரம் போச்சு. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 1:1 நம்ம வந்து கரெக்ட்டா வந்து வெளிய வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கன்டினியூஸா வந்து நமக்கு பிரீமியம் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் அதுக்கு தான். 1:1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ண கத்துக்கணும். அது கத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படியான டைம் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா மாறிடலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரேடு. எப்ப முடிஞ்சது பாருங்க. 10:05ல என்ன பண்ணியாச்சு, நம்ம ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட்ல. இங்க இந்த கேண்டில்ல வந்து என்ட்ரி 9:33க்கு என்ட்ரி 9 32 நிமிஷம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஒரு ட்ரேட் என்ட்ரிக்காக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு லைவ் செஷன்ல எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெண்ட். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி இத அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா நம்மளோட அந்த செஷன்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 நாள் பெண்டிங் இருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அண்ட் இதே மாரி செஷன் வந்து உங்களுக்கு இந்த 5 நாள் மட்டும் இல்ல. லைஃப் டைம் வந்து உங்களுக்கு இது மாரி தேவைப்படுற செஷன் தேவைப்படுது அப்படின்னா, நம்மளோட அந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அதோட ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் தான். மீட்டிங் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு மாசத்துல மினிமம் 10 டேஸ் நான் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ நெறைய சப்போர்ட் நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா தான் என்னால வந்து என்ன பண்ண முடியும், கன்டினியூஸா இந்த மாரி ஒர்க்லாம் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எப்படி நம்ம வந்து ஒரு செல்லர ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரிய ஃபைண்ட் அவுட் பண்ணது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுனாங்க, இந்த அப் ட்ரெண்ட்லாம் வந்து நாங்க பெருசா கேரே பண்ணிக்கல. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் லாங் பையர்ஸ் தான். ஒரு 100 பாயிண்ட் மேல போயிருக்கு. பட் வாலடைல் டைம்ல இந்த 100 பாயிண்ட்லாம் ஈஸியா போகும். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த மாரி தொடர்ந்து கேண்டில் போறப்பலாம் நம்மளால ட்ரேட் என்ட்ரீஸ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரிங்களா? இது எல்லாமே வந்து போயிடுச்சு. நம்ம இத வந்து அவாய்ட் பண்ணணும். அதேபோல இந்த ஃபர்ஸ்ட் கேடல் இருக்கு இல்லையா? இந்த மூவ்மெண்ட்டையும் நம்மளால பண்ண முடியாதுன்னா, மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வந்து என்ன பண்ணலாம்? ஒரு 10 பாயிண்ட் மேல போய் திருப்பி கீழ வரலாம். இல்ல ஒரு 100 பாயிண்ட் மேல போயிட்டு கீழ வரலாம். அதேபோல இங்க கண்டிஷன் மேல போயிட்டு இருக்கான் இல்லையா? நம்ம ரெகுலரா எப்படி போவோம்? இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கூட ஒரே ஒரு கேண்டில் வந்து மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. இங்க 2 கேண்டில் மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. இங்க வந்து 4 கேண்டில் மேல போயிருக்கு. ஸோ நம்ம சொல்ல முடியாது. எந்த கேண்டில் எத்தன வாட்டி போகும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால நமக்கு ஜெனரலா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் நம்ம வந்து கிடைக்கணும். ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிடைக்கணும். அந்த சப்போர்ட் பாயிண்ட்லயும், ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லயும் எப்படி ஆர்டர் ஃப்ளோ ஒர்க் ஆகுது? ட்ரேடர்ஸ் வந்து எந்த மாரி வந்து உள்ள வராங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா வந்து நம்ம ட்ரேட் என்ட்ரி வந்து நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நெறைய ரெஃபரன்ஸ் லெவல்லாம் நான் டிராப் பண்ணி காமிச்சிருந்தேன். அது எல்லாமே என்ன பண்ண முடியாது. இப்ப YouTubeல வந்து பப்ளிக்கா வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு இந்த செஷன்ல வந்து லைவ்வா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து மீட்டிங்ல தான் ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ லைக் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்ஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வரப்போறேன். அந்த வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் நான் உங்களுக்கு.